पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ அர்ஜுனனை வந்து இப்போ எப்படியாவது சண்டை போட வைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ட்ரை பண்ணுறாருன்னு பார்த்துட்டுருக்கோம். ஸோ சண்டை போட வேண்டியது அவனோட டியூட்டி அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து இப்போ அர்ஜுனனுக்கு 3 ஆங்கிள்ஸ்லேருந்து எடுத்து சொல்கிறார் அப்படின்னு நாம் பார்த்தோம். 3 ஆங்கிள்ஸ் என்னது அப்படின்னா ஆத்தியாத்மிக திருஷ்டி ஒன்று, தார்மீக திருஷ்டி ஒன்று, அப்புறம் லௌகீக திருஷ்டி இப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார். எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் நீ சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறார். ஸோ முதல்ல அவர் எடுத்துகிட்டு இருக்கிற திருஷ்டி ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா ஆத்தியாத்மிக திருஷ்டி. ஸோ இதுக்கு வந்து இப்போது பகவான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோடைய நேச்சர் பற்றி இப்போ இங்கே கிருஷ்ணர் டிஸ்கஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. ஸோ அதான் பார்த்தோம். 12வது ஸ்லோகத்திலேருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஆத்தியாத்மிக திருஷ்டி இருக்க போகிறது. அப்போ இதில் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆத்மா அனாத்மா விவேகத்தை பற்றி கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். விவேகம் அப்படின்னா பிரித்து பார்க்கறது, டிஸ்கிரிமினேட் பண்ணி ஆத்மானா என்ன அனாத்மானா என்ன அப்படின்னு நம்மளுக்கு பிரித்து இங்கே கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறார். இப்போ என்ன இங்கே ட்ரை பண்ணுறார் அப்படின்னா அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார் அப்படின்னா, ஹே அர்ஜுனா, நீ இந்த தேகம் கிடையாது, நீ வந்து மனசு கூட கிடையாது, நீ புத்தி கூட கிடையாது, நீ உன்னோட ரியல் நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா நீ ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். இப்போ நான் வந்து பாடி கிடையாது, நான் மைண்டு கிடையாது, நான் சென்ஸ் ஆர்கன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை அப்படின்னா நான் ஆத்மா அப்படின்னா ஆத்மானா என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அந்த கேள்வியை நாம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் இதை சொல்லி இப்போ ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை பற்றி நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ஸோ ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் 12வது ஸ்லோகத்தில் ஆத்மா என்னன்னு பார்த்தோம், நித்தியம் அப்படின்னு பார்த்தோம். நித்தியம்னா ஆத்மா எப்பவுமே இருக்கும், ஆத்மா அழிஞ்சு போகாது, அது எப்பவும் இருந்துட்டே இருக்கும்.
இப்போ இந்த மைண்டெல்லாம் இருக்குல்ல, இந்த மைண்டு கூட என்ன ஆகும், சூக்ஷ்ம சரீரம் இருக்கே, அது என்ன ஆகும், பிரளயம் போது அது கூட ரிசால்வ் ஆகிடும். ஆனால் பிரளயம் போதும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா அது ஆத்மா. ஸோ ஆத்மா நித்தியம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அந்த அந்த கண்டினியூட்டியையும் அவர் வந்து அழகாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி அந்த ஆத்மா ஐ வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா. சின்ன குழந்தையாக இருக்கும்போதும் அதே நான் தான், மிடில் ஏஜில் இருக்கும்போதும் அதே நான் தான், வயசான போதும் அதே நான் தான். அப்போ அந்த ஆத்மா ஐ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கண்டினியூ ஆகிறது அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினார். நெக்ஸ்ட் என்ன சொன்னார், அனாத்மாவோட ஸ்வரூபத்தையும் நமக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அனாத்மா எப்படிப்பட்டது, ஆத்மா நித்தியம்னா அனாத்மா அனித்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம், அது அழிஞ்சு போகக்கூடியது. அதனால அதை புரிஞ்சுண்டு நீனை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொன்னார். திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு சொன்னார். ஸோ யாருக்கு வந்து அந்த சமமாக ட்ரீட் பண்ண தெரியறதோ, சமதுக்க சுகம் தீரம் சக அமிர்தத்வாய கல்பதே அப்படின்னு சொன்னார். ஸோ அவன்தான் இந்த நாலெட்ஜுக்கு தகுதியான ஒரு பர்சனாக இருக்கான் அப்படிங்கிறதையும் வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு சொன்னார். அப்புறம் லாஸ்ட் கிளாஸில் நாம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஆத்மா வந்து ஆத்மாவோட நேச்சர் சத்தியம் அப்படின்னு சொன்னார். ஆத்மா சத்யஹா அப்படின்னா அனாத்மா மித்யா. சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம், சத்தியம்னா என்னன்னு பார்த்தோம், எது ஒன்று 3 காலத்திலையும் இருக்குமோ அதை வந்து நாம் சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 3 காலத்துலேயும் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அதோட நேச்சரே என்னவாக இருக்கணும், இருக்கிறது தான் அதோடைய நேச்சராக இருக்கணும். இருக்கிறது அதோட நேச்சராக இருந்தால் தான் அதனால் எப்பவும் எக்ஸிஸ்ட் ஆக முடியும், இருந்துட்டே இருக்க முடியும். அப்போது எது ஒன்று தான் இருக்கிறதுக்கு வேறு எதையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கோ அதுக்கு பேர் சத்தியம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மற்றதெல்லாம் என்ன பண்ணுறது, தான் இருக்கிறதுக்கு இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதனால் அதுக்கு பேர் மித்யா. இப்போ ஆத்மாவோட நேச்சரே எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால அது எதையுமே டிபெண்ட் பண்ணாமல் அதால் இருக்க முடியும். அதனால ஆத்மா சத்யஹா. இப்போ இந்த அனாத்மா இருக்கே அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அனாத்மா ஆத்மாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அனாத்மாவை நாம் வந்து மித்யா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உடனே நாம் வந்து என்ன எக்ஸாம்பிளை ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னா, பானை களிமண். இங்கே போன கிளாஸில் வச்சுருந்தா இந்த கிளாஸில் காணும். மித்யா இல்லையா பானை, அதனால இப்போ இல்லை, அது திடீர்னு அப்பியர் ஆகும், திடீர்னு டிஸப்பியர் ஆகும். இப்போ இந்த பானை களிமண் எக்ஸாம்பிளில் எது சத்தியம் எது மித்யா, களிமண் சத்தியம், பானை மித்யா. ஏன், பானை தான் இருக்கிறதுக்கு. see வாட் இஸ் பானை, பானைனா என்ன, அந்த ஒரு ஃபார்முக்கு நாம் கொடுக்குற ஒரு பேர் இல்லையா. அதை என்ன சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்டில், நாம ரூபம் அப்படின்னு சொல்லுவோம், நேம் அண்ட் ஃபார்ம். அப்போ அந்த பானைங்கிற நாமம் தான் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இப்போது களிமண்கிட்டேருந்து எக்ஸிஸ்டன்ஸை பாரோ பண்ணிட்டு பானை வந்து இப்போ என்ன பண்ணுறது, நான் இருக்கேன் பாரு அப்படின்னு நம்மக்கிட்ட காட்டுறது. சரி, களிமண் தன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு எதையாவது டிபெண்ட் பண்ணுறதா, களிமண் எதையும் டிபெண்ட் பண்ணுறது இல்லை. அதனால களிமண் சத்தியம், பானை மித்யா. இப்போ இந்த பானை மித்யா அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அந்த மித்யா பானை இருக்குல்ல,
அதை வந்து நாம் பார்க்கலாம், தொடலாம், அதை வச்சுட்டு டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணலாம். அப்புறம் அந்த பானை நம்மளுக்கு இப்போ இந்த பாடம் எடுக்கிறதுக்கே அந்த பானை வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? அப்போது எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது அவைலபிளாக இருக்குது, டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அது அவைலபிளாக இருக்குது, அதுக்கு ஒரு யூட்டிலிட்டி வேல்யூவும் இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னு நாம் சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறோம், பானைக்கு அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. பானை தான் இருக்கிறதுக்கு களிமண்ணை சார்ந்து இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இப்போ நாம் எதுக்கு போட்டு புரிஞ்சுக்கணும், இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்து அனாத்மா. இந்த என்டையர் யூனிவர்ஸ் என்ன பண்ணுறது, தான் இருக்கிறதுக்கு ஆத்மாவை சார்ந்து இருக்கு. இப்போ ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா. இப்போ பானை இருக்கு அப்படின்னு ஒரு சென்டென்ஸை நாம் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இருக்கு அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஒரு பாட் இஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈஸ்னஸ் எதை சேர்ந்தது, களிமண்ணை சேர்ந்தது. அந்த பாட்டுக்கே ஈஸ்னஸ் இருக்கானா, பாட்டுக்கு ஈஸ்னஸ் கிடையாது. பாட் என்ன பண்ணுறது, கிளே கிட்டே இருந்து ஈஸ்னஸை பாரோ பண்ணிக்கிறது. எப்படி சொல்கிறோம் கிளே கிட்டே இருந்து ஈஸ்னஸை பாரோ பண்ணுறது அப்படின்னு? இப்போ சப்போஸ் பானையிலிருந்து களிமண்ணை ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும்? பானை எதை இழக்கும்? இப்போ தன்னோட எக்ஸிஸ்டன்ஸை பானை இழந்துடும். பானையால் இப்போ இருக்கவே முடியாது. ஏன்னா பானையிலேருந்து என்ன பண்ணிட்டோம், களிமண்ணை நாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் பானையினால் இப்போது இருக்க முடியாது. அப்போது பானை இருக்கிறதுக்கு களிமண் கிட்டே இருந்து இருப்பை அது கடன் வாங்கிக்கிறது. அந்த மாதிரி அனாத்மா இருக்கிறதுக்கு ஆத்மா கிட்டே இருந்து இருப்பை கடன் வாங்கிக்கிறது. அதனால ஆத்மா சத்தியம். ஏன்னா ஆத்மாவால் தன்னாலேயே இருக்க முடியும், ஆத்மா எதையும் சார்ந்து இல்லை. அதனால ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா. அதனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், சத்திய ஆத்மாவை பிடிச்சிக்கோ, அனாத்மா பிரபஞ்சத்தை ஆர் மித்யா பிரபஞ்சத்தை ஹோல்டு பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறார். இன்னும் சத்திய ஆத்மா மட்டும்தான் ரியல். இப்போ வந்து நம்மளுக்கு லைஃப்பில் செக்யூரிட்டி வேணும், ஆர் பீஸ் வேணும், ஆர் ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா எதனால் நம்மளுக்கு இந்த பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸை கொடுக்க முடியும் அப்படின்னா ஆத்மாவுக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அனாத்மாவால் பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸை கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அதுக்கிட்ட இல்லை. அதுவே என்ன பண்ணுறது, தான் இருக்கிறதுக்கு ஆத்மா கிட்டே இருந்தால் கடன் வாங்கிறது. நாம் வந்து ஆல்ரெடி அது கடன் வாங்கிற ஒரு விஷயத்துக்கிட்ட போய் எனக்கு நீ அதை கூடேன்னு கேட்டால் அதனால் அதை கொடுக்க முடியாது. இப்போ இந்த கொலு டைமில், இப்போ கொலுவில் வந்து நிறைய நம்ம வந்து பொம்மையெல்லாம் வந்து வச்சு எல்லாம் பண்ணுறோம். இப்போ வந்து வீட்லேயே வந்து யாராவது அந்த ஆர்டிஸ்டிக்காக ஏதாவதுலாம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். சேவ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அட்டையால் ஒரு சேரை பண்ணி ஒரு அலங்காரமான ஒரு சேர், நல்ல கலராக மணியெல்லாம் ஒட்டி எல்லாம் பண்ணுறான். இப்போ அந்த சேரை கொலுவில் வைக்கலாம். அந்த சேரில் போய் நம்மளால் உட்கார முடியுமா? சேரில் போய் உட்காந்தா என்ன ஆகும், நம்மளோட மண்டை உடையும். ஏன்னா அந்த சேருக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஏன்னா அது எப்படிப்பட்ட சேர், அது கார்ட்போர்ட் சேர். அதுக்கு நம்மளை தாங்கிறதுக்கான சக்தி இருக்காது. அது மாதிரி தான் இந்த மொத்த அனாத்மா பிரபஞ்சமும். அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாததுனால நாம் ஆனால் என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம், அது மேலே சாஞ்சிண்டு எப்படியாவது நம்மளோட வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடலான்னு நினைக்கிறோம் இல்லையா?
நீ எப்படி சாஞ்சாலும் அதனால் உன்னை சப்போர்ட் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத காரணத்தினால அதால் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியாது, செக்யூரிட்டி கொடுக்க முடியாது. அப்போ பர்மனெண்ட்டாக நம்மளுக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் ஆத்மாவால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஏன்னா ஆத்மா சத்யஹா. இப்போ இனிஷியலாக ஒரு பர்சனுக்கு ஆத்மாவை பற்றி புரிஞ்சிக்க முடியாதுங்கிற காரணத்தினால நம்ம சாஸ்திரமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் டெம்ப்ரரியாக நம்மளுக்கு பகவான் அப்படின்னு ஒரு விஷயத்தை வேதம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆத்மா சத்யஹா, ஆத்மா நித்யஹா அப்படின்லாம் சொன்னால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமானா புரிஞ்சிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறது, பகவான் அப்படின்னு ஒரு இன்டர்மீடியரி ஸ்டெப்பை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், பகவானை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் மேலே நாம் ஒரு பக்தியை டெவலப் பண்ணிக்கிறோம். நமக்கும் பகவானுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாம் நர்ச்சர் பண்ணுறோம். இப்போ பகவான் மேலே இப்போது டிபெண்டன்சியை நாம் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கே போய் சொல்கிறோம், பகவான்கிட்ட தான். பகவானே ப்ளீஸ் என்னை காப்பாற்று, என்னை மட்டும் காப்பாற்றோ இல்லை கூட ஒரு 4-5 பேரை சேர்ந்து காப்பாற்றோ, எதுவாக இருந்தாலும் நாம் பகவான்கிட்ட தான் போய் கேட்குறோம். அதுக்கப்புறம் வேதம் என்ன பண்ணுறது, அந்த பகவான் பகவான் அப்படின்னு சொல்கிறியே அந்த பகவானுடைய ரியல் நேச்சர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி பகவானுடைய நேச்சரும் ஆத்மஸ்வரூபம்தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்போ மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் மோக்ஷம்? ஆத்மாவை டிபெண்ட் பண்ணுறதுக்கு பேர் மோக்ஷம். அப்போ வாட் இஸ் சம்சாரா? அனாத்மாவை டிபெண்ட் பண்ணுறதுக்கு பேர் சம்சாரா. இப்போ நாம் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கிறவாள்லாம் நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி அவன் மேலெல்லாம் ஒரு டிபெண்டன்சியை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம்ல, அவள் காப்பாற்றுறாளா? பாதி நேரம் காலை வாரி விடுறா. ஏன்னா அவளால் பண்ண முடியாது, அவளுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. இல்லாத இடத்துல போய் எனக்கு குடு அப்படின்னு கேட்டால் அவளால் பாவம் கொடுக்க முடியல. அது தெரியாமல் நாம் போய் நீ கொடுன்னு கேட்குறோம். இப்போ தெரிஞ்சுடுத்து இல்லையா? அதனால எது மேலே டிபெண்டன்சி வச்சுக்கணும், ஆத்மா மேலே டிபெண்டன்சி வச்சுக்கணும். ஸோ ஆத்மாவை டிபெண்ட் பண்ணுறதுக்கு பேர் மோக்ஷம். ஆத்மாவை டிபெண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் ஆத்மா? ஆத்மா தான் நான், என்னுடைய ரியல் நேச்சர் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் அதை என்னால் டிபெண்ட் பண்ண முடியும். இப்போ அனாத்மா வேண்டான்னு விட்டுடலாமா? வீட்டில் இருக்கிறவாலாம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடலாமான்னா அனாத்மாவே ஒதுக்கவே சொல்லலை. இப்போ பானைக்கு அதுக்கே எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, பானை இனிமேல் நம்ம வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோமா? தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம், இன்னும் எப்படி எல்லாம் அதை அழகழகாக யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி அழகழகாக நாம் அதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் நம்ம தெரிஞ்சுட்டு எப்படியெல்லாம் அவளை யூஸ் பண்ணணுமோ அப்படி அழகாக அவளை நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அனாத்மா வேர்ல்டில் என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஆனால் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், அனாத்மா வேர்ல்டுனால ஒரு நாளைக்கும் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியாது, பீஸ் கொடுக்க முடியாது, ஹாப்பினஸை கொடுக்க முடியாது. அப்போ செக்யூரிட்டி வேணும்னா டிபெண்ட் ஒன்லி அப்பான் ஆத்மா. ஆத்மா சத்யஹா, அனாத்மா மித்யா. இது வரைக்கும் தான் நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ ஸ்லோகா நம்பர் 17, பேஜ் நம்பர் 40-41. अविनाशी तु तत्विद्धि येन सर्वमिदं ततं विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति.
இங்கே வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? ஆத்மா நித்தியம் அதே தான் சொல்கிறார். ஆனால் வேறு லாங்குவேஜில் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார். என்ன சொல்கிறார்? இப்போ நித்தியம்னா என்னன்னு பார்த்தோம், எப்பவுமே இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே என்ன சொல்கிறார்? அழியாதது அப்படின்னு வேற ஒரு லாங்குவேஜில் அதே விஷயத்தையே எம்ஃபசைஸ் பண்ணுறார். ஸோ அதை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். வினாஷி அப்படின்னு சொன்னால் அழியக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அவினாஷி அப்படின்னு சொன்னால் அழியாதது, அழிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பானையே எடுத்துட்டோம்னா பானையோடைய சப்ஸ்டன்ஸ் என்னது? களிமண். இப்போ பானை ஆத்மாவா அனாத்மாவா? இந்த எக்ஸாம்பிளில் பானை அனாத்மா. அப்போ எது ஆத்மா இந்த எக்ஸாம்பிளில்? களிமண் ஆத்மா. இப்போ ஆத்மானா களிமண் மாதிரி இருக்கும் அப்படிலாம் தப்பாக நினச்சிட்டுருக்கூடாது. இதெல்லாம் சும்மா வந்து ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிற விஷயம். கரெக்டாக எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வேதாந்தத்தில் மட்டும் எக்ஸாம்பிளை கரெக்டாக அந்த சொல்கிற இடத்துல பயன்படுத்திட்டு எக்ஸாம்பிளை ரிமூவ் பண்ணிடணும். அப்படியே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிகிட்டே போனேன்னா புரிஞ்சிக்கவே முடியாது. எது எதுக்கு சொல்கிறோமோ அது எதுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அதை ட்ராப் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த பானை களிமண் எக்ஸாம்பிளில் பானை வந்து அனாத்மா, களிமண் வந்து ஆத்மா. இப்போ சப்போஸ் நாம் பானையை கீழே போட்டு உடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பானை என்ன ஆகிடுறது? இப்போது அழிஞ்சு போயிடுறது. ஆனால் களிமண் அழியாமல் அப்படியே இருக்குது. அது மாதிரி என்ன சொல்கிறார்? அனாத்மா அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது, அவினாஷி அப்படின்னு சொல்கிறார். அவினாஷினா அழியாதது. தத் வித்தி. வித்தி அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். மே யூ நோ, நீ அதை தெரிஞ்சுக்கோ. ஸோ நம்மளுடைய மனசில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்கிறார். எதை? அனாத்மா அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது அப்படிங்கிறத நீ நன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். கஷ்டித் விநாசம் கர்த்தும் ந அர்ஹதி. கஷ்டித் அப்படின்னு சொன்னால் யாராலையும் அப்படின்னு அர்த்தம். நோபடி. விநாசம் அப்படின்னா அழிவு. கர்த்தும் ந அர்ஹதி, ஆத்மாவுக்கு யாராலையும் அழிவை ஏற்படுத்த முடியாது. கர்த்தும் ந அர்ஹதி, யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு இங்கே சொல்கிறார். பகவானால் கூட ஆத்மாவை அழிக்க முடியாது. அதை எதுக்கு சொல்கிறாருங்க அப்படின்னா, இந்த யுத்தத்தில் யாருமே சாக போகிறது இல்லை. ஏன்னா எல்லாரோட ரியல் நேச்சரும் என்னது? ஆத்மாவாக இருக்கிற பட்சத்தில் ஆத்மா அழியவே அழியாது. அதனால் யாருமே அழிய போகிறது இல்லை அப்படிங்கிறத இங்கே இப்படி ப்ரெசன்ட் பண்ணுற. ஸோ நீ எதுக்கு வந்து வருத்தப்படுற? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார்? ஏன சர்வமிதம் ததம். இந்த ஹோல் கிரியேஷன் இருக்குல்ல, இந்த ஹோல் கிரியேஷன் முழுக்க என்ன வியாபிச்சிருக்கு அப்படின்னா ஆத்மா வியாபிச்சு இருக்கு. ததம் அப்படின்னு சொன்னால் வியாப்தம், பர்வேடிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆத்மா நித்தியம் மட்டும் இல்லை, ஆத்மா சர்வ வியாபியும் கூட. இப்போ வந்து ஆகாசம் எங்கெல்லாம் இருக்கு? ஆகாசம்னா ஸ்பேஸ். ஸ்பேஸ் எங்கெல்லாம் இருக்கு? கேள்வியே தப்பு இல்லை? இடம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகிடுறது? அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்துடணும். அப்போது எல்லா இடத்துலையும் ஸ்பேஸு இருக்கு. இப்போ ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆத்மா இருக்க முடியும்? இப்போ ஸ்பேஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்குன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு? ஏகம், ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி ஏக ஆத்மா தான் இருக்குது. அது
எல்லா இடத்துலையும் வந்து எப்படி ஸ்பேஸ் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கோ அந்த மாதிரி ஆத்மா எல்லா இடத்துலையும் வந்து பர்வேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா இந்த பாடியில் இருக்குமா இருக்காதா, உங்களோட பாடியில் இருக்குமா இருக்காதா, இந்த ஹாலில் இருக்குமா இருக்காதா, இந்த மைக்கில் இருக்குமா இருக்காதா, எல்லா இடத்துலையும் ஆத்மா வந்து பர்வேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அனாத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா அநேகம். ஆத்மா ஏக்கம், அனாத்மா அநேகம். அநேகம்னா மெனி, நிறையா. அப்புறம் அது வந்து ஆல் பர்வேடிங்லாம் இல்லை. அனாத்மா எப்படிப்பட்டதாக இருக்கும், அது லிமிட்டடாக இருக்கும். அதை தான் இங்கே வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்கிறார். இப்போ ஆகாசம் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு ஆகாசம் தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அதை அப்படின்னா, நாம் வந்து நடுவில் செவரெல்லாம் கட்டி ஒரே ஆகாசத்தையே விதவிதமான பேர் கொடுத்து கூப்பிடுறோம். கரெக்டாக? இப்போ நம்ம வீட்டையே எடுத்துட்டோம்னா, வீட்டில் ஆர் என்டையர் யூனிவர்ஸில் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பேஸ் தான். ஆனால் வீடு கட்டி என்ன பண்ணிடுறோம், இது ஹால் ஸ்பேஸ், இது கிச்சன் ஸ்பேஸ், இது லிவிங் ரூம் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கிற ஒரே ஸ்பேஸையே நாம் ஒரு என்க்ளோஜரை கிரியேட் பண்ணி விதவிதமான பேரை இப்போ அதுக்கு கொடுக்குறோம். அது மாதிரி ஆத்மா ஏக்கம். ஆனால் இப்போ இந்த சரீரத்துக்குள்ள அந்த ஆத்மா என்க்ளோஸ் ஆகும் பொழுது அந்த ஆத்மாவையே நாம் ஷரீரி அப்படின்னு அதுக்கு ஒரு பேரானது வந்து கிடைக்கிறது. அதனால தான் என்ன சொல்லுவா, ஆத்மாவை எங்கே ஈஸியாக எப்படி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் தானே இருக்குது ஆத்மா. எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆத்மாவை ஒரு பர்சன் எங்கே ஈஸியாக எப்படி அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா, ஒருத்தருடைய ஹிருதய குகையிலையும் அந்த ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவை ஒரு பர்சனும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து உபனிஷத் சொல்லும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ஹிருதயத்துலேயும் இருக்குமா இருக்காதா ஆத்மா, ஹிருதயத்தில் இருக்கிற ஆத்மாவை நம்மளால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் என்ன சொல்கிறோம், நம்ம ஒருத்தரை பார்த்தா க்ரீட் பண்ணிக்கிறோம்ல, நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோமே. எதுக்கு அந்த நமஸ்காரம், இந்த ஹிருதயத்தில் இருக்கிற பகவானுக்கு நாம் வந்து ஆக்சுவலாக நமஸ்காரம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ ஒரு விஷயம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த வியாபக தன்மை இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு ரூபம் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக? இப்போ வந்து தண்ணியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சாலிடு, அப்புறம் லிக்விட், கேஷியஸ் ஸ்டேட்டுன்னு 3 ஸ்டேட் இருக்குல்ல. இப்போ இந்த வாட்டர் வேப்பர்னு சொல்கிறோம்ல, வாட்டர் வேப்பருக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்க முடியுமா? இல்லை. அப்போ அது அந்த பர்வேசிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அது வந்து தன்னுடைய ஃபார்மை வந்து அது இழக்கும். கரெக்டாக? இப்போ அதே தண்ணி வந்து சாலிடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல வச்சுக்கிறோமோ அந்த ஷேப் எடுத்துக்கும். இப்போ லிக்விட்னாலும் வந்து அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபார்மை அது வந்து எடுத்துக்கும். ஆனால் வாட்டர் வேப்பர் ஆகிடுதுன்னா அது எப்படி இருக்குது, அதுக்கு ஒரு ஃபார்ம் அப்படின்னு நம்மளால் வந்து கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ ஆத்மா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆத்மா டெஃபினட்டாக எப்படி இருந்தாகணும், ஃபார்ம்லெஸ்ஸாக தான் ஆத்மா இருந்தாகணும். ஏன்னா எந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மும் இல்லாமல் இருந்தால் தான் அதனால் எப்படி இருக்க முடியும், ஆல் பர்வேடிங்காக அதனால் இருக்க முடியும். ஸோ லிமிட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஃபார்ம்லெஸ்ஸாக தான் இருந்தாகணும். ஏன்னா எனிதிங் நம்ம லிமிட்டெட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அதாவது வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும், அதுக்கு ஒரு பவுண்ட்ரி வந்துடும் இல்லையா? பவுண்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஷேப்பு பேரை நாம் கொடுக்குறோம். இப்போ இந்த ஹாலே இருக்குது, இந்த ஹால் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம், பவுண்ட்ரியை வச்சு இது ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா, ட்ரையாங்கிளா அப்படின்னு நாம் வந்து ஷேப்பை வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இப்போ ஆத்மா எப்படிப்பட்டது, ஆல் பர்வேடிங்காக இருக்கிறதுனால அதுக்கு பவுண்ட்ரியே இல்லாததுனால அது வந்து
ஃபார்ம்லெஸ். அதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் ஷேப்பும் கிடையாது. ஸோ ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ எப்படி வந்து ஆகாசத்துக்கு எந்த ஒரு ஃபார்மும் இல்லையோ, ஸோ என்ன சொல்லுவோன்னா நிராகாரக அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாள். ஃபார்ம்லெஸ் அப்படின்னா நிராகாரம். ஆகாரம்னு சொன்னால் ஃபார்மு, நிராகாரம்னா ஃபார்ம்லெஸ். இப்போ ஆத்மா வந்து ஆகாசம் மாதிரி ஃபார்ம்லெஸ். இப்போ நம்மளுக்கு ஆகாசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது இல்லையா, ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்குது ஆகாசம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அது மாதிரி ஆத்மாவும் வந்து ஃபார்ம்லெஸ். ஏன் இங்கே வந்து இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா, நாம் இப்போ வந்து ஆத்மாவை பற்றி படிக்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு ரொம்ப ஆர்வ மிகுதியில் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, ஒரு நாள் நான் அந்த ஆத்மாவை பார்ப்பேன், ஆத்மா ஒரு நாளைக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரலாக அந்த கேள்வி வரும்ல, எல்லா இடத்துலையும் ஆத்மா இருக்குன்னா நம்மளால் ஏன் அந்த ஆத்மாவை பார்க்க முடியலை? இப்போ உடம்புக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை நம்மளால் வந்து பார்க்க முடியறது. அப்புறம் பாக்கி வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை வந்து நம்மளால் பார்க்க முடியறது. நான் பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னால் உடனே அது இல்லைன்னு ஆகிடுமா? உங்களுக்கு கூட தான் அறிவு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன், பார்க்க முடியலையே என்னால், அப்போ இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஆகாசம் இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் ஆகாசத்தை நம்மளால் பார்க்க முடியறதா? இருந்தாலும் நம்மளால் ஆகாசத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. எங்கே எப்படி வந்து சேரை செலக்ட் பண்ணி உட்கார்றேள் ரூம்குள்ளே வரும்பொழுது? ஏன் இல்லைன்னா ஜென்ரலாக யார் மடியிலையோ தானே உட்காந்துக்கணும். நம்ம கரெக்டாக எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம்? இப்போ நமக்கு தெரியறது, நம்மளால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. எந்த இடத்துல காலி ஸ்பேஸ் இருக்கோ அங்கே தான் போய் நாம் உட்காரணும் அப்படின்னு அந்த காலி ஸ்பேஸை நம்மளால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஸ்பேஸுக்கு ஃபார்மே இல்லையே, இருந்தாலும் நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது இல்லையா? அது மாதிரி ஆத்மா பார்க்க முடியாதுங்கிற காரணத்தினால ஆத்மானு ஒன்று இல்லவே இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனோட எக்ஸிஸ்டன்ஸை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இந்த உடம்பு அழிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்தூல சரீரம் அழிஞ்சு போயிடுது அப்படின்னா இந்த உடம்புல இருந்த ஆத்மாக்கு என்ன ஆகும்? இந்த கேள்விலாம் நம்மளுக்கு வரும். இப்போ வரலனாலும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸ் ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் எல்லாம் திருப்பி திருப்பி போட்டு கேட்டேன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி சந்தேகம் வந்தால் தான் நீங்கள் சீரியஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம், சரியா? இப்போ இந்த உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? இப்போ இந்த மாதிரிலாம் யாரோ கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? கீதா கிளாஸ்லாம் போறியே, செகண்ட் சாப்டர்லாம் படிச்சுட்டு இருக்கியே, போய் கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுவேள்? ஆத்மா அழியாதுன்னு சொல்கிறேன். இன்னும் இப்போ உடம்பு போச்சுன்னா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து உடனே ஆன்சர் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உடனே என்ன தெரியுமா கேட்கணும்? இப்போ உங்கள் ஆத்துக்கு வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஹாலை இடித்தா இந்த ஹாலில் இருந்த ஸ்பேஸ் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் அவளை இப்போ ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்கணும். அவர் எந்த இடத்துல நின்று பேசின்னு இருக்கீங்களோ அந்த என்க்ளோஷர் ரிமூவ் ஆச்சுன்னா அதுக்குள்ளே இருந்த ஸ்பேஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கணும். என்ன ஆகும் அந்த ஸ்பேஸு? வேறு ஒரு என்க்ளோஷர் வர வரைக்கும் அந்த ஸ்பேஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி வேற ஒரு தேகம் கிடைக்கிற வரைக்கும் அதை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, எந்த விதமான டிரான்சாக்ஷனும் வந்து பண்ண முடியாது. ஸோ உடம்பு போச்சுனாலும் ஆத்மா கண்டினியூ ஆகும். ஆனால் என்ன, அதனால் எந்த விவகாரமும்
பண்ண முடியாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், அஸ்ய விநாசம் கர்த்தும் ந அருகதி, யாராலையும் ஆத்மாவை அழிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 80. அந்தவந்த இமே தேஹாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத்யுத்யஸ்வ பாரத. நித்யஸ்ய ஷரீரிணஹ அநாஷினஹ. ஸோ ஆத்மா நித்தியம், அது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதனால அது அநாஷினஹா அப்படின்னு சொல்கிறார், அதை அழிக்க முடியாது. ஷரீரினஹா அப்படின்னா அது இந்த பாடியோட ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகி இருக்குது. ஆத்மா இந்த பாடியோட வெரி வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட். ஷரீரம் அப்படின்னு சொன்னால் பாடி, ஷரீரி அப்படின்னு சொன்னால் பாடிக்குள்ளே என்க்ளோஸ் ஆகி இருக்கிற ஆத்மா, உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா. போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், சர்வமிதம் ததம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், சர்வமிதம் தத்தம்னா எல்லா இடத்துலையும் ஆத்மா பர்வேட் ஆகிறதுன்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறார், ஷரீரினஹா, இந்த ஷரீரத்தில் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், கன்ஃபியூஸ் பண்ணுறாரா கிருஷ்ணர். எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்னார், இப்போ இந்த ஷரீரத்தில் இருக்குன்னு சொல்கிறார். அப்படின்னா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அப்படின்னாலும் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்னால் ஷரீரத்திலையும் ஆத்மா இருக்கு அப்படின்னு நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதே தான் அந்த ஸ்பேஸ் எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 என்க்ளோஷர் போட்டு ஸ்பேஸை கவர் பண்ணிட்டோன்னா இதே ஸ்பேஸுக்கே இப்போது ஒரு புது பேர் கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஆத்மா எல்லா இடத்துலையும் பெர்வேட் ஆகியிருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு என்க்ளோஷர் அதை என்க்ளோஸ் பண்ணும் பொழுது அதுக்கு ஷரீரி அப்படின்னு பேர் கிடைக்கிறது. ஸோ அந்த இமே தேகாஹா, இமே தேகாஹானா இந்த தேகங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்தவந்தஹா அப்படின்னா அழியக்கூடியது. ஸோ ஷரீரங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அழியக்கூடியதாக இருக்குது. அந்த அப்படின்னு சொன்னால் மரணம், லாஸ்ட். அதனால தான் யமனுக்கு அந்தகாக அப்படின்னு ஒரு பேர். மரணம்னா அந்தன மரணம்னு சொல்லுவோம். ஸோ அந்தவந்த அப்படின்னா மரணம் அதுக்கு உண்டு, அழிவு அதுக்கு உண்டு. ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது, அழிவற்றது. ஸோ எது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அழியாத ஆத்மாவை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அழியக்கூடிய தேகத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அச்சச்சோ உடம்புக்கு வயசாகிறதே, உடம்பு தேஞ்சு போகிறதே, தலைமுடியெல்லாம் நரைச்சி போகிறதே, அப்படியெல்லாம் நாம் புலம்பக்கூடாது. தேகத்தினுடைய நேச்சர் தேயறது. 6 விதமான மாறுதல் இருக்குன்னு பார்த்தோமா, 6 விதமான மாறுதல் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் என்னது, தேகம் அப்படின்னு பேர். அது எல்லா விதமான சேஞ்சஸையும் அண்டர்கோ பண்ணும். கிருஷ்ணரோட தேகமாக இருந்தால் கூட அதுக்கும் அழிவு உண்டு. ஆனால் என்ன சொல்லுவோம், இப்போ நம்ம பிறந்தோன்னா ஜஸ்ட்டு பிறந்தோம் சொல்லுவோம். கிருஷ்ணரை டீசெண்டாக அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். நாம் போயிட்டோன்னா செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணரை அப்படி சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், ஸ்வர்காரோகணம், மறுபடியும் அவர் அவரோட இடத்துக்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். பேர் வேணால் மாறலாம், ஆனால் தேகம் கண்டிப்பாக அழிஞ்சு போகும். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், அர்ஜுனா ஃபேக்டை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இங்கே புதுசாக என்ன ஆட் பண்ணுறார், அப்பிரமேயா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். பிரமேயம் அப்படின்னு சொன்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய பொருள், ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்பிரமேய அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்,
தெரிந்து கொள்ளக்கூடிய பொருள் இல்லை. இட் இஸ் நாட் an ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ். ஆத்மாவை ஒரு நாளும் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாவை ஒரு நாளும் தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னா எதுக்காக நாம் பின்ன இங்கே வந்திருக்கோம்? எப்பவுமே இருக்குமா? அழியவே அழியாதான். ஆனால் அதை நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாதான். இட் கேன் நெவர் பி நோன். எப்படி அது? இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபேமிலி பிக்சர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஃபோட்டோ. ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சோஃபா, டிவி அதெல்லாம் கூட அந்த ஃபோட்டோவில் வரும். ஆனால் இது முன்னாடி கேமராலாம் வச்சு எடுப்போம்ல, அந்த ஃபோட்டோ. ஆனால் யார் அந்த பிக்சரில் இருக்க மாட்டா? யார் ஃபோட்டோ எடுத்தாலோ அவள் பிக்சரில் இருக்க மாட்டான். அப்போ அந்த பர்சன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஃபோட்டோவில் இல்லை அந்த பர்சன், அதனால் அந்த பர்சன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, இப்போ இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா என்ன எடுத்துக்கிறோம்? யார் ஃபோட்டோ எடுக்கிறாலும் அவளும் ஃபோட்டோவில் வருவாள்ல. ஆனால் ஒன்றும் வராது. எது? ஃபோன் வராதுல்ல. கேமராவில் செல்ஃபி எடுத்துக்க முடியும். அந்த கேமராவில், ஃபோனில் தானே நம்ம செல்ஃபி எடுத்துக்கிறோம். அப்போ பிக்சரில் ஃபோனு வராது. அதுக்காக அந்த ஃபோன் அந்த நேரத்தில் அங்கே இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? ஃபோன் இல்லாமல் பிக்சர் எப்படி சாத்தியமாக இருந்திருக்கும்? இப்போ ஃபோனோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு ப்ரூஃப் கேட்போமா? ஏன்னா நம்மளுக்கு வேறு இந்த ஃபோனில் எடுத்தது அப்படின்னு வேறு அழகாக ஒரு கீழே வேறு வரோம்ல. அப்போ என் ஃபோன் எவ்வளோ நல்லா எடுத்துருக்கு பாரு அப்படின்லாம் வேறு சொல்கிறோம்ல. அப்போ ஃபோனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு நாம் ப்ரூஃப் கேட்கறது இல்லை. அது மாதிரி இந்த என்டையர் யூனிவர்ஸ் இருக்குல்ல, இது ஃபோட்டோகிராஃப் மாதிரி. நாம் என்னெல்லாம் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த ஃபோட்டோ மாதிரி. ஃபோட்டோவில் எப்படி அந்த ஃபோனை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதோ அது மாதிரி இந்த வேர்ல்டில் ஒரு விஷயத்தை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா அது ஆத்மா. ஏன்னா ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த யூனிவர்ஸே இப்போது இருக்குது. அந்த ஃபோன் இருந்ததுனால தான் அந்த ஃபோட்டோவே இப்போ இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோவில் என்னோடய ஃபோனும் தெரியணும் அப்படின்னு கேட்டால் எப்படி அது பாசிபிள் ஆகும்? அது மாதிரி ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த என்டையர் யூனிவர்ஸ் இருக்குது. ஆனால் ஆத்மாவை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்போ ஆத்மானா பின்ன என்னது? எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் அது இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிள் கிடையாதுன்னு சொல்கிறோம். அப்போ அது என்னவா இருக்கணும்? ஆத்மா இருக்கு, ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா என்னவா இருக்கணும்? எக்ஸ்பீரியன்ஸராக அந்த ஆத்மா இருக்கணும். அதாவது பார்க்கறதுக்கோ கேட்குறதுக்கோ தொடறதுக்கோ மூந்து பார்க்குறதுக்கோ அது அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்னவா இருக்கணும்? பார்ப்பவனா, தொடுபவனா, கேட்பவனா? அப்போ அது எக்ஸ்பீரியன்ஸராக அது இருக்கணும். இப்போ ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது, ஆத்மா எக்ஸ்பீரியன்சர். அதனால தான் அதை அப்ரமேயா அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவான்னா ஆத்மா திருக் அப்படின்னு சொல்லுவா. ஆத்மா திருக்கு, அது திருஷ்யம் கிடையாது. திருஷ்யம்னா ஆப்ஜெக்ட்னு அர்த்தம், திருக்குன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்ப்பவன், கேட்பவன், தொடுபவன் அப்படின்னா சப்ஜெக்ட் இல்லையா? சப்ஜெக்டு ஆப்ஜெக்டை
பார்க்கறான், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டை தொடரான். இப்போ ஆத்மா எப்படிப்பட்டதாக இருக்குது? எக்ஸ்பீரியன்ஸராக இருக்குது. அது ஒரு நாளைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆப்ஜெக்டாக நமக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ அதை பார்க்கவோ கேட்கவோ தொடவோ மூந்து பார்க்கவோ, அப்புறம் வேறு என்ன மிஸ் ஆயிருக்கு? ஏதோ ஒன்று 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, 5 நாளையும் அதை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்மளோட கண் எடுத்துக்கலாம். இந்த கண்ணை வச்சு என்ன பண்ணுறோம்? நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்? என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் பார்க்குறோம்ல. ஆனால் இந்த கண்ணுனால் ஒன்றை பார்க்க முடியாது. என்னது? இந்த கண்ணுனால் இந்த கண்ணையே பார்க்க முடியாது. இல்லையே, கண்ணாடியில் பார்ப்பேனே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். கண்ணாடியில் என்ன பார்க்குறோம்? பிரதிபிம்பத்தை பார்க்குறோம். கண்ணுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் அங்கே பார்க்குறோமே ஒழிய இந்த ஒரிஜினல் கண்ணை ஒரு நாளைக்கும் நம்மளால் பார்க்கவே முடியாது. அது மாதிரி இந்த கான்ஷியஸ்னஸ் ஒரு ஆத்மா இருக்கே, அது எப்போவுமே சப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கும். ஒரு நாளைக்கும் அதை ஆப்ஜெக்டாக நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? அர்ஜுனா, நீ பீஷ்மரையோ துரோணரையோ கொலையே பண்ணலை. ஏன்னா ஆத்மாவை ஒரு நாளைக்கும் அழிக்க முடியாது. ஸோ தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத, சண்டைக்கு நீ தயாராகு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம்? ஆத்மா நித்யஹா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஆத்மா சத்யஹா, அப்புறம் ஆத்மா சர்வகதஹான்னு பார்த்தோம். அப்புறம் அப்ரமேயஹா அப்படின்னு பார்த்தோம். அப்ரமேயஹானா அது ஆப்ஜெக்ட் கிடையாது, சப்ஜெக்ட் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 19. யயேனம் வேதி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. ஸோ இங்கே அகெயின் ஆத்மாவோட நேச்சரை ஃபர்தராக கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இங்கே என்ன சொல்கிறார்? வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் இது. ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அபோக்தா அப்படின்னு சொல்கிறார். அகர்த்தா அப்படின்னு சொன்னால் ஆத்மா எந்த ஆக்ஷனும் பண்ணாது. கர்த்தானா என்ன அர்த்தம்? யார் ஒருத்தர் செயல் செய்கிறானோ அவனை கர்த்தான்னு சொல்கிறோம் இல்லையா. ஆத்மா எந்த விதமான செயலையும் செய்யாது. ஆத்மா அகர்த்தா. அப்போ எந்த ஆக்ஷனையுமே அது பண்ணலை அப்படின்னா ஆப்வியஸாக அது எந்த ஆக்ஷனுடைய ரிசல்ட்டையும் அனுபவிக்காது. தேர்ஃபோர் ஆத்மா அபோக்தா. இப்போ நான் ஒரு கர்மா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் கர்த்தா. இப்போ இந்த கர்மா பண்ணேன்னா அதுக்கு உண்டான பலனையும் நானே தான் இப்போ அனுபவிக்கணும் இல்லையா. அப்போது யார் கர்த்தாவோ அவன்தான் போக்தாவாகவும் இருப்பான். இப்போ எங்கள் ஆத்மா அகர்த்தாவாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக ஆத்மா அபோக்தாவாகவும் தான் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா, ஆத்மா எந்த ஆக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகிறது இல்லை. அது எந்த ஆக்ஷனோட பார்ட்டிசிபெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே லைட் இருக்குல்ல, இந்த ஹால் முழுக்க என்ன வியாபிச்சிருக்கு? லைட்டு வியாபிச்சிருக்கு. ஆனால் இங்கே இவ்வளோ ஆக்ஷன்ஸ் நடக்கிறதுல இதில் லைட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகி இருக்கா? லைட் இல்லாமல் எந்த ஆக்ஷனும் நாட் பாசிபிள். இப்போ நம்ம வெளியில் இருந்தோம்னா சூரிய வெளிச்சம் இருக்கும் இல்லையா. சூரிய வெளிச்சம் இல்லாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பாசிபிளே கிடையாது.
இப்போ இங்கே வந்து நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறேள், அப்புறம் நோட்ஸ் எல்லாம் எழுதுறேள், எல்லாம் ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கு. இதில் எதுலையாவது ஒரு ஆக்டிவிட்டியில் லைட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதா அப்படின்னா லைட் எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலை. லைட்டு ஆக்கர்த்தா. ஆனால் லைட் இல்லாமல் எந்த ஆக்டிவிட்டியும் நாட் பாசிபிள். ஸ்பேஸையும் எடுத்துக்கலாம். ஸ்பேஸும் எப்படி இருக்குது? ஸ்பேஸும் ஆக்கர்த்தா. ஸ்பேஸில் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடக்கிறது. ஆனால் ஸ்பேஸு எந்த ஆக்ஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை. நீங்கள் உட்காரும்போது ஸ்பேஸை கொஞ்சம் தள்ள, நான் உட்காந்துக்கணும் அப்படிலாம் சொல்லி அது எங்கே நகரறதா ஸ்பேஸு அப்படின்னா ஸ்பேஸால் நகர முடியாது. ஏன்? ஆல் பர்வேடிங் இருக்கிறது முழுக்க ஸ்பேஸ் தான். அது அதனால எந்த ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ வந்து படத்துக்கெல்லாம் போனோன்னா, தியேட்டருக்கு போனேன்னா பெரிய ஸ்க்ரீன் இருக்கும்ல. இப்போ கூட ஏதோ ஒரு படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கேன். இப்போ அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வருவான், அதுக்கப்புறம் ஹீரோயின் வருவா, மழை பெய்யும், அப்புறம் ஃபயர்லாம் இருக்கும், ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும், வில்லன் வருவான், இதெல்லாம் வரும். ஆனால் இந்த ஸ்க்ரீன் இருக்கே, அதில் ஏதாவது ஒரு ஆக்ஷனில் அந்த ஸ்க்ரீன் பார்ட்டிசிபேட் பண்ணித்தா படத்தில்? சரி, ஸ்க்ரீன் தான் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல, யூஸ்லெஸ் ஸ்க்ரீன் அது அப்படின்னு ஸ்க்ரீனை தூக்கிட்டோம்னா படம் என்ன ஆகும்? இல்லை, படமே வந்து கான். அது மாதிரி கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ நடக்கிற இந்த டிரான்சாக்ஷன் கூட எடுத்துக்கோங்க. கரண்ட்டாக இப்போ நான் பேசின்னு இருக்கேன் அப்படின்னா ஆத்மா இல்லாமல் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நாட் பாசிபிள். ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் எதுலையும் ஆத்மா இன்வால்வ் ஆகிறது இல்லை. அப்போ அகர்த்தா அபோக்தா. ஸோ இதை வந்து கிருஷ்ணர் ஒரு எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி இங்கே சொல்கிறார். ஸோ ஆத்மா எந்த வேலையும் பண்ணாது அப்படிங்கிறத ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனை யூஸ் பண்ணி இங்கே நமக்கு சொல்கிறார். என்ன ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆக்ஷனை கிருஷ்ணர் இங்கே மென்ஷன் பண்ணுறார். ஆத்மா கொலை பண்ணாது அப்படின்னு சொல்கிறார். ஆத்மா யாரையும் கொலை பண்ணாது. ஏன்னா அங்கே என்ன ஆக்ஷன் நடக்க போகிறது? இப்போது அந்த சண்டை நடக்க போகிறது, கொலை நடக்க போகிறது இல்லையா? அதனால் கிருஷ்ணர் வந்து கொலை அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனை எடுத்துக்கிறார். அது மாதிரி ஆத்மா அந்த ஆக்ஷனோட ரெசிபியண்ட்டாகவும் இருக்காது. ஸோ அப்போ கொலைங்கிற ஆக்ஷனையும் அது ரிசீவ் பண்ணாது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படின்னா அதை யாராலையும் கொலை பண்ணவும் முடியாது. ஆத்மா கொலையும் பண்ணாது, ஆத்மாவை யாராலையும் கொலை பண்ணவும் முடியாது. அதை தான் வந்து இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஸோ ஏனம் வேதி ஹந்தாரம் யஹ. சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து வேதி ஹந்தாரம், ஹந்தாரம்னா கொலை பண்ணுறது, கில்லர் அப்படின்னு அர்த்தம். ஏனம்னா இந்த இடத்துல வந்து ஆத்மாவை ஏனம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுறார். இப்போ யாராவது ஒருத்தர் ஆத்மாதான் கில்லர் அப்படின்னு நினச்சா, கில்லர்னா என்னன்னு எடுத்துக்கணும், நம்ம கர்த்தா அப்படின்னு இந்த இடத்துல போட்டுக்கணும். ஆத்மா வந்து கர்த்தா அப்படின்னு நினச்சா யஸ்சைனம் மன்யதே ஹதம். ஹதம் அப்படின்னா கொல்லப்படுவது. ஹந்தாரம்னா கொலை பண்ணுறது, ஹதம்னா கொல்லப்படுவது. இப்போ சப்போஸ் ஒரு பர்சன் வந்து ஆத்மாதான் கொல்லப்படுவது அப்படின்னு நினச்சா உபௌ தௌன விஜானீதா, அந்த பர்சனுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெண்டு விஷயம் பற்றியும் அந்த பர்சனுக்கு சரியாக தெரியலை, ரெண்டு ஐடியாவும் ராங் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாவை நீ கர்த்தான்னு சொன்னாலும் தப்பு, ஆத்மாவை நீ போக்தான்னு சொன்னாலும் தப்பு அப்படிங்கிறத இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அபோக்தா. நாயம் ஹந்தி அப்படின்னா அயம் ஆத்மா ந ஹந்தி. நாயம் ந அயம் அப்படின்னு பிரிச்சுக்கணும்.
இந்த ஆத்மா யாரையும் கொல்லாது. இப்போ ஸ்பேஸ் இருக்கே, இதை யாராலையாவது அழிக்க முடியுமா? ஸ்பேஸால் எதையாவது அழிக்க முடியுமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கோ. இந்த யூனிவர்ஸில் நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நடக்கிறது இல்லையா? அது வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, இந்த 4த்துனாலையும் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கும். ஸ்பேஸ்னால் டிஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பேஸு அகர்த்தா, ஸ்பேஸ்னால எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. அது மாதிரி ஆத்மா அகர்த்தா. ஸ்பேஸையே எதை அகாமடேட் பண்ணுறது? ஆத்மா தான் ஸ்பேஸையே அகாமடேட் பண்ணுறது. அதால் யாரையும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஸோ அயம் ஆத்மா ந ஹந்தி, யாரையும் அது கொல்லாது. அது மட்டும் இல்லை, ந ஹன்யதே, நாட் கில்டு, அதுவும் யாரையும் கொல்லாது, அதையும் யாராலையும் கொலை பண்ண முடியாது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். ஏன் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம்? இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நிறைய குட்டி குட்டி பாயிண்ட்ஸை நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். இப்போ ஆத்மா அகர்த்தா, ஆத்மா அபோக்தா அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து நாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஆத்மாவுக்கு எந்த கர்மாவும் இல்லை. எந்த கர்மாவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாப்பமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. நோ சஞ்சிதம், நோ ஆகாமி, நோ பிராரப்தம், இது எதுவுமே ஆத்மாவுக்கு இல்லை. கர்மாவே இல்லை அப்படின்னு சொன்னால் புனர்ஜென்மா நாட் பாசிபிள். ஆத்மாவுக்கு நோ புனர்ஜென்மா. ஆத்மா ஏன் மறுபடியும் பிறக்கிறது இல்லை? அது அழியறதே இல்லை. அழிஞ்சாதானே மறுபடியும் பிறக்கிறதுக்கு. அதுக்கு ஜன்மமே கிடையாது, கர்மாவே கிடையாது. இட் இஸ் எவர் ஃப்ரீ. அப்போ நம்ம இந்த கர்மா பண்ணுறது அதெல்லாம் பேசுகிறோமே, கலோக்கியெல்லாம் சொல்லுவோம்ல, கர்மா பண்ணுறான், தர்ப்பணம், ஸ்ராத்தம், பின்ன இதெல்லாம் என்னது? பின்ன யாருக்கு பண்ணுறோம்? இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு தான் இது அத்தனையும் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் என்ன பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது. சூக்ஷ்ம சரீரத்திற்கு புனர்ஜன்மா உண்டு, அதுக்கு கர்மா உண்டு. இப்போ அந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் தான் நாம் இந்த தர்ப்பணம், ஆல் அதர் ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் நாம் பண்ணுறோம். அப்போது இக்னோரண்ட் பர்சனுக்கு சூக்ஷ்ம சரீரம் ட்ராவல் பண்ணுறதுனால நாம் அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது ஞானிக்கு தான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுடுறதுனால ஞானி எங்கேயும் ட்ராவல் பண்ணுறது இல்லை. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.